இந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு திறப்பதாக இருந்தது. அவர் இங்கு கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய நினைவு முழுவதும் இந்த நிகழ்ச்சியில் தான் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இந்த புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியிலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த முறையும் இந்த ஆண்டும் அண்ணன் மாசூரன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதே மேடையிலே பல நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை, நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றேன். முரசொலியிலே கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியிலே கடைசி பக்கம் கடந்த பொங்கல் அன்று ஆரம்பித்தோம். தலைவருடைய அனுமதி பெற்று அதற்கு காசு கொடுத்து, பேப்பருக்கும் காசு, இங்குக்கும் காசு. தலைவர் அவர்கள் அதை தெளிவாக சொல்லிட்டாரு, இலவசமாலாம் கொடுக்க முடியாது. கழகத்துடைய வரலாற்றை தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரோம். பாசறை பக்கம் அப்படின்னு இளைஞரனுக்கென்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதற்கு முரசொலிக்கு அறக்கட்டளைக்கு காசும் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறோம். அதாவது முத்தமிழர் பதிப்பகம் அப்படின்னு ஒன்று பதிப்பகத்தை ஆரம்பித்து கிட்ட 9 புத்தகங்கள், அதை நேற்று நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் அந்த 9 புத்தகங்களையும் வெளியிட்டார்கள். அந்த முத்தமிழர் பதிப்பகம் உள்ள போனோன்னே 2வது கடை. நீங்க அத்தனை பேரும் சென்று அந்த புத்தகங்களை வாங்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் படிச்சுட்டாது நீங்க எல்லாம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு 5 மணிக்கு ஒன்றிய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்கின்றேன். எதற்காக செல்கிறேன் என்று சொல்லிடுறேன், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கேலோ இந்தியா போட்டிகள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதற்காக முறையாக அழைப்பதை கொடுப்பதற்காகத்தான் செல்லுகின்றேன். காலையில பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, அழைப்பை மட்டும் தான் கொடுக்க போறீங்களா, நீதி கேட்க போறீங்களான்னு. கண்டிப்பா மரியாதையா போய் கேட்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை. எனவே அந்த உணர்வையும் எடுத்து கூறிக்கொண்டு